மக்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணோட உயிர சொந்த மாமனாரும், சொந்த கணவனும் சேர்ந்து எடுத்த பிறகு, அந்த பொண்ணோட சடலத்த சொந்த வீட்லயே ஒரு 18 அடி கீழ மறைச்சு வைக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, 15 வருஷம் இல்ல, சுத்தமா எந்த ஒரு போலீஸ் ரெக்கார்ட்லயும் இல்லாம மறைச்சுட்டானுங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. அவ்ளோ பெர்ஃபெக்ட்டான கிரைம் பண்ணிட்டானுங்க. ஸோ எல்லாமே பண்ணிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச பிறகு, புதுசா கடன் வாங்கி, ஒரு வீடு கட்டி, ஒரு புது மனைவிய கல்யாணம் பண்ணி, அவங்கள்ட்ட பிள்ளைகள்லாம் பெத்து, எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கையில அமைஞ்சிருச்சு. மிகப்பெரிய கிரைம் பண்ணாலும் இந்த ஒரு சிஸ்டத்துலேயும் தப்பிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக 30 வருஷம் கழித்து ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம என்னதான் நம்மளோட மனைவியோட சடலத்தை மறைச்சு வச்சாலும் நம்ம மனைவியோட ஆத்மாவை நம்மளால் எங்கேருந்தும் மறைக்க முடியாது அப்படின்றது. ஏங்க இன்னைக்கு கேட்க போகிற சம்பவம் உண்மையிலே சொல்கிறேன், உங்களோட முதுகெலும்பையே உறைய வைக்கும். ஏன்னா அந்தளவு பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வெரிஃபைடு போலீஸ் கேஸ். நம்ம இந்த மே 2026 நடந்தது தான் இது. மறக்காமல் வீடியோவை முழுசாக பார்த்து முழு கதையை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த முழு கதையை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷம் பின்னாடி போயாகணும். 1990களுக்கு. அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த உலகமே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு சிசிடிவி கேமரா கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் யாருன்னா காணாமல் போயிட்டா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. முக்காவாசி மிஸ்ஸிங் கேஸ் எல்லாமே க்ளோஸ் தான் செய்வாங்களே. ஏன்னா அப்போ உள்ள மக்களால் என்ன நம்பப்பட்டுச்சு அப்படின்னா, யாருன்னா காணாமல் போயிட்டா அவங்க திருப்பி வரவே மாட்டாங்கன்னு தான் நிறைய மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு அழகான பெண் இருக்காங்க. அவங்களோட பேர் ஃபர்சானா. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வற்புறுத்தி ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் ரொம்ப நாள்லாம் நீடிக்கலைங்க. கிட்டத்தட்ட உடனடியாகவே 2 மாதத்துல அந்த கல்யாணம் தோல்வியில் முடியுது. ஃபர்சானா அவங்களோட தாயார் வீட்டுக்கே போகிறாங்க. தாயார் வீட்டுக்கு போன ஃபர்சானா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அங்கேயே தாயாரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷத்தில் தாயார் தந்தையார் 2 பேருக்குமே ஒரு நோயால் 2 பேருமே இறந்து போகிறாங்க. இறந்து போன அப்புறம் ஃபர்சானாவும் ஃபர்சானோட தம்பியும் தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கிற கூலி வேலைகளை செஞ்சு 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் தம்பிக்கு ஒரு சின்ன வாழ்க்கை அமைது. அவர் ஃபர்சானா விட்டு தனியாக போகிறாரு. ஃபர்சானாவுமே பக்கத்து ஊருக்கு போயிட்டு குடிசை தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப விரக்தியில், ரொம்ப சோகத்தில் குடிசை தொழில் செஞ்சுக்கிட்டு அதில் வர சின்ன வருமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கப்ப ஷம்சுதீன் அப்படின்ற ஒருத்தரை சந்திக்கிறாங்க. 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷம்சுதீன் பற்றி சொல்லப்போனால் அவன் ரொம்ப குடிகார பையன். அதில் முக்கியமான விஷயமே அவன் இந்த மாதிரி பெண்களை பார்த்தா விடவே மாட்டான். ரொம்ப பெண்கள் இதில் அவன் ரொம்ப வீக் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஷம்சுதீன் ஃபர்சானாட்ட ஆசை வார்த்தைகள் எல்லாமே சொல்றான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஃபர்சானா என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி முழுசாக ஷம்சுதீன் சொல்றாங்க. ஏன்னா அவனை அவ்வளோ நம்புனாங்க ஃபர்சானா. இவங்க வாழ்க்கையை பற்றி எல்லாமே சொன்ன பிறகு உனக்கு ஓகேனா நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன். நீ என்ன பண்ணுவ, அந்த சின்ன வயசில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கல்யாண வாழ்க்கை இப்படி தான் தோல்வியில் முடியும். இனிமேல் நான் உனக்கு ஒரு வரமான வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஃபர்சானாவை கல்யாணம் பண்ணுறான். ஃபர்சானாவுமே அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பேருமே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 3வது மாதம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஃபர்சானா ஷம்சுதீனை நம்பி தான் அவனோட வாழ போனாங்க. ஆனால் அவன் தொட்டதுக்கெல்லாம் ஃபர்சானாவோட கடந்த கால வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன சண்டை நடந்தாலுமே ஃபர்சானாவோட கடந்த கால வாழ்க்கையை எடுத்து தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கான். ரொம்ப கொச்சையான வார்த்தைகளால். இதில் இவன் மட்டும் பேசலைங்க. இவனோட சொந்த அம்மா அப்பாவுக்கும் இந்த ஃபர்சானாவை பற்றின எல்லா விஷயங்களையும் சொன்ன பிறகு அவங்களுமே ஃபர்சானாவை ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபர்சானாவோட கடந்த கால வாழ்க்கையை இழுத்து நீலாம் கேவலமானவ, அசிங்கமானவ அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி ரொம்ப அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்சானா அந்த சின்ன வீட்டுக்குள்ள ஒரு அடிமை மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபர்சானாவை வெளியிலேயே விட மாட்டானுங்க. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி உள்ளே அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது முதல்ல மென்டலாக தான் இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கானுங்க. மென்டலாக தான் திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபிசிக்கலாக ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஃபர்சானாவை அடிக்கடி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த ஷம்சுதீன் அப்படின்றவன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சி ஃபர்சானாவை அவ்வளோ அடி அடிச்சிருக்கான் இந்த ஷம்சுதீன் அப்படின்றவன். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டாரும் இதே விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அதாவது ஷம்சுதீனோட சொந்த அப்பா ஃபர்சானாவோட மாமனாருமே ஃபர்சானாவை போட்டு அவ்வளோ அடி அடிச்சிருக்காரு. இது மாமியாருமே செஞ்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்து ஃபர்சானாவை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, சண்டை ரொம்ப முத்தி போய் ஃபர்சானாவோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி ரொம்ப, அதாவது கேட்க முடியாத வார்த்தைகளால் திட்டுறான். அப்போ ஃபர்சானா ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை அவன் கையில் எடுக்கிறாங்க. இனிமேல் இவளோட நம்ம வாழக்கூடாது, இவளை இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து
முடிவெடுத்து எதுக்கு அவன் டிவோர்ஸோ இல்லை எதுவுமே அப்ளை பண்ணல. அப்பயே யோசிச்சுட்டு தான் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஃபர்சானா என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோச்சுக்கிட்டு அந்த வீடை விட்டு வெளியில் போகிறாங்க. அப்படி கோச்சுக்கிட்டு போனவங்கள ஓடி போய் கையை பிடிச்சி திருப்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். இனிமேல் நம்ம நல்லபடியாக வாழலாம், இதுவரை நடந்தது எல்லாத்தையும் விட்டுரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ குடி போதையில் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் உனக்கானவன் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்து திருப்பி அழைச்சிட்டு வரான். ஃபர்சானா ரொம்ப அவனை நம்பி திருப்பி அதே வீட்டுக்கு வராங்கங்க. திருத்திர அடுத்த நாள் மிகப்பெரிய பிளான் போடுறாங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு, இவனோட மாமனாரை வச்சுட்டு. அதாவது ஃபர்சானாவை தனியாக ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து பேசணும் அப்படின்ட்டு ஒரு ராடு கம்பி எடுத்து ஃபர்சானாவோட தலையிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறான் இந்த ஷம்சுதீன் அப்படின்றவன். அவன் மட்டும் தாக்காமல் அவனோட மாமனார் மாமியார் எல்லாருமே தாக்கியிருக்காங்க. அதில் நிலை குலைஞ்சு போய் ஃபர்சானா தரையில் விழுகுறாங்க. அப்படி கீழே விழுந்த ஃபர்சானாவை சுற்றி அந்த குடும்பத்தினர் எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விழுந்ததில் ஃபர்சானாவுக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு. அப்போ அவங்களோட கடைசி தருவாயில் எனக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சுற்றி உள்ள எல்லாருமே நின்று சிரிச்சிருக்காங்க, நீ இந்த உலகத்திட்டே போக போகிற அப்படின்ட்டு கேலி பண்ணியிருக்கானுங்க. அப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா உடனடியாக அவங்களோட மூச்சை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான் அந்த ஷம்சுதீன் அப்படின்றவன். அவங்களோட உயிர் அந்த இடத்த விட்டு போயிடுச்சுங்க. இப்போ என்ன யோசிக்கிறானுங்க அப்படின்னா இந்த ஃபர்சானாவோட பாடியை எங்கன்னா மறைச்சு வைக்கணும்னு யோசிச்சு அவங்களோட வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒட்டியே உள்ள ஒரு செப்டிக் டேங்க்கில், அது செப்டிக் டேங்கா இல்லை அது ஒரு பழைய கிணறா இல்லை ஏதோ ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி அப்படின்னு போலீஸ்க்கு தெரியல, அந்த ஒரு டேங்க் பகுதியில் கிட்டத்தட்ட 18 அடிக்கு கீழே இந்த ஃபர்சானோட உடலை போய் மறைச்சு வைக்கிறாங்க. மறைச்சு வச்ச உடல் மேலே கிட்டத்தட்ட கற்கள் மண் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு மூடியும் வைக்கிறானுங்க. அப்போ இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் இதை க்ளீனாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்த நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே இந்த குடும்பத்தினரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, உங்களோட மருமகள் எங்கே ஆளையே காணமே அப்படின்ட்டு. அப்போ குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவள் கோச்சுக்கிட்டு ஏதோ தம்பியை பார்க்கணும் அப்படின்னு போனால் அவள்கிட்ட எந்த ஒரு தகவலுமே இல்லை, அவள் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுற்றி உள்ள மக்களும் இதை பெருசாக எடுத்துக்காங்க, ஆமாம் எப்பயுமே இங்கே சண்டை நடந்துக்கிட்டு தானே இருக்கும், அவள் அடிக்கடி கோச்சுக்கிட்டு தானே போவோம் அப்படின்ட்டு யாருமே அதை பெருசாக கண்டுக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு ஃபர்சானாவோட சொந்த தம்பி அந்த வீட்டுக்கு வரப்பல ஃபர்சானாவை பார்க்கறதுக்காக. அப்போ அந்த தம்பிக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா வீட்டார், எங்கே ஃபர்சானா எங்கே, நீ மட்டும் தனியாக வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தம்பிக்கு ஒன்றுமே புரியல. இல்லை அக்கா என்னை பார்க்கலாம் வரல, என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லையாடா 2 வாரம் முன்னாடியே உன்னோட அக்கா உன்னை பார்க்கணும்னு கிளம்பி தான் போனா, அவள் இன்ன வரையும் வீடு திரும்பவில்லை, அதானே கேட்குறோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ரூட்டை மாற்றுறானுங்க. தம்பிக்கு ஒன்றுமே புரியல, இருந்தாலுமே தம்பி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான், அவனுங்க எல்லாரையுமே என்னமோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. உடனே வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க அன்னைக்கு சண்டை போட்டால் அவள் கோச்சுக்கிட்டு வெளியே போனால் உங்ககிட்ட தானே வந்திருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஃபர்சானா மேலே ஒரு தப்பான சந்தேகத்தையும் அந்த இடத்துல போடுறாங்க. ஒருவேளை அவள் உன்னை பார்க்க வரல அப்படின்னா அவன் கூட ஓடி போயிட்டா போல, அப்பயே அவளோட நடத்தையில் நான் மிகப்பெரிய சந்தேகப்பட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. தம்பிக்கு ஒரே அவமானமாக இருக்குது அந்த எல்லாரையும் சுற்றி நின்றுக்கிட்டு. உடனே தம்பி என்ன செய்கிறாரு அப்படின்னா பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது 1990 காலகட்டத்தில் நடந்ததுனால எந்த ஒரு சிசிடிவி எந்த ஒரு டிஜிட்டல் அனாலிசிஸ் மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாதுங்க. டோர் டு டோர் சர்ச்சும் எல்லார்ட்டையும் போய் விசாரிக்கிறது தான். அதே மாதிரியே போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 வாரங்கள் ஆகுது, எந்த ஒரு துப்பு எந்த ஒரு தடையும் எதுவுமே கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸை க்ளோஸும் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஷம்சுதீன் அவனோட குடும்பத்தினர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கானுங்க. அவ்வளோதான், இனிமேல் நம்மளுக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்ட்டு. இந்த ஷம்சுதீன் அப்படின்ற புதுசாக ஒரு பொண்ணை காதலிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களோட பிள்ளைகளும் பெக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கடனை வாங்கி ஒரு மிகப்பெரிய வீட்டையும் கட்டுறாங்க. அந்த வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டோட கடன் எல்லாமே வேலை பார்த்துட்டு அடைச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த வருஷம் 2026 அவனுக்கு 61 வயசுங்க. இந்த 61 வயசுல தான் அவனோட கடன்கள் எல்லாமே கழிச்ச பிறகு அவன் ஒரு செட்டில்மெண்ட் அவனோட வீட்டுக்கு அவனோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி பண்ணி முடிக்கிற கேப்பில் இனிமேல் நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஃபர்சானா திருப்பி இவனை பார்க்க வராங்க. அதாவது இதுக்கப்புறம் கேட்க போகிறது உண்மையிலே கொடு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அதனால் உங்களுக்கு இந்த ஆவிகள் மேலே பயம் இருந்தால் இந்த வீடியோவை பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நாள் 3 மணிக்குங்க நைட்டு ஷம்சுதீன் அவனோட அறையில் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனோட மனைவி பிள்ளைகள் எல்லாமே இன்னொரு அறையில் தூங்கிட்டு இருக்காங்க. அவன் தூங்கிட்டு இருக்க அறையில் ஏதோ ஒரு அழுகிற சத்தம் கேட்குது. அவன் 3 மணி போல் எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்க்குறவன் யாரை பார்க்குறான் அப்படின்னா அவனோட ரூம் கார்னரில் அவனோட முதல் மனைவியான ஃபர்சானா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுவுமே அழுகிய ஒரு நிலையில்.
இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியில கத்த ஆரம்பிக்கிறான். இது கனவா என்னன்னு தெரியலன்ட்டு அவனோட கண்ண பச்சு தேய்ச்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஒரு உருவம் அழுதுகிட்டு அதே ஒரு கார்னர்லயே உட்கார்ந்திருக்கு. இத பார்த்து பயந்து என்ன செய்றான் அப்படின்னா, உடனடியா தன்னோட மனைவிமார்ட்ட ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு மனைவிலாம் "என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப, "ஒண்ணும் இல்ல, ஒரு மாரி கெட்ட கனவு, நான் உங்க கூட படுத்துக்கிறேன்" அப்படின்ட்டு அன்னைக்கு மனைவியோட அறையில படுத்து தூங்குறான். இது முதல் நாள் சம்பவம். அவன் முதல் நாள் நடந்தத பெருசா கண்டுக்கல. இது ஏதோ ஒரு கெட்ட கனவு போல அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, என்ன நடக்குது 2வது நாளும் போய் நார்மலா அவனோட ரூம்ல தனியாவே தூங்க போறாங்க. கரெக்ட்டா அதே டைம்ல அந்த 3 மணி போல அவனுக்கு ஒரு மாரி திருப்பி அதே அழுகுற சத்தம் கேட்குது. அதனால கண்ண தொறக்கக்கூடாது அப்படின்ட்டு வேணும்னே கண்ண இறுக்க மூடிக்கிறான். அவனால தூங்கவும் முடியல. அவனோட காதுல அந்த சத்தம் போட்டு அவ்ளோ கேட்குது. அந்த அழுகுற சத்தம் அதிகமாயிட்டே போகுது. அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு, இந்த அறையில ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா இருக்கு. நம்ம கண்ண தொறந்துறக்கூடாது அப்படின்ற மாரி கண்ண இறுக்க மூடிக்கிட்டே அந்த சத்தத்த கேட்டுட்டே படுத்திருக்கான். அப்ப அவன் அறியாமயே அந்த கண்கள் தானா தொறந்திருக்குங்க. அப்ப அவன் என்னத்த பார்க்குறான் அப்படின்னா, அதே அவனோட முதல் மனைவியான ஃபர்சானாவோட முகத்த அழுகிய நிலையில பார்க்குறான். அந்த முகம் ரொம்ப இவன் முகம் கிட்ட வந்து நின்னு கத்த ஆரம்பிக்குது. ரொம்ப கத்திக்கிட்டே அழுவ ஆரம்பிக்குதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டே பயத்துல அவனோட கண்களையும், காதுகளையும் மூட ட்ரை பண்றான். கைய தூக்கி அந்த கண்ண வச்சு மூடலாம் ட்ரை பண்றான். அவனோட கைகள் கட்டப்படுது. அவனோட கைகள அசைக்க முடியல. அவனோட உடலையுமே அசைக்க முடியலங்க. அட்லீஸ்ட் அவனோட கண் இமையாவது மூடணும். இத நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு பயமா இருக்கு அப்படின்றதுனால அவனோட கண் இமைகள மூட ஆரம்பிக்கிறான். அந்த இமைகளுமே மூட மாட்டேங்குது. அந்த ஒரு காட்சிய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவனோட உடலுமே அசைய மாட்டேங்குது. அன்னைக்கு ஃபுல்லா அங்க கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து காலையில 6 மணி வரையுமே அந்த ஒரு காட்சிய மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவன் உடல் முழுக்க வேர்த்திருக்கு. அவனோட போர்வ முழுக்க அவ்ளோ வேர்வையால நிறைஞ்சிருக்குங்க. காலைல 6 மணிக்கு இவனோட மனைவி வந்து கதவ தொறக்கிறப்ப தான் இவன் நார்மல் நிலைக்கே போனானாம். அப்ப இவனுக்கு தெளிவாவே தெரிஞ்சிருச்சு, 30 வருஷம் கழிச்சு நம்மளோட முதல் மனைவி நம்ம செஞ்ச துரோகத்துக்கு பழிவாங்க வந்திருக்கா அப்படின்ட்டு. இப்பயுமே இவன் நார்மலா தாங்க எடுத்துக்கிட்டு காலை உணவு சாப்பிடுறாங்க. காலை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கப்பயே அவங்களோட மனைவி இவன கூப்பிடுறாங்க, ஷம்சுதீன, "இங்க செத்த வாங்களேன்" அப்படின்ட்டு. இவனும் அந்த டாய்லெட்ட நோக்கி நடந்து போறான். அவங்க டாய்லெட்ல இருந்து கூப்பிடுறாங்க. டாய்லெட் நோக்கி நடந்துகிட்டு இருக்கவனுக்கு மனைவி ஒரு விஷயத்த சொல்றாங்க. "ஏங்க, நம்ம செப்டிக் டேங்க்ல என்னமோ செத்து அழுகி கிடக்கும் போல, அதுலேருந்து ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க" அப்படின்ற மாரி. அப்ப இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இவன் முன்னாடி செஞ்ச அந்த சமூகல் எல்லாமே அவனுக்கு நினைவுல வருதுங்க. இவன் ஃபர்சானாக்கு என்னென்ன செஞ்சானோ அது முழுக்க இவனோட நினைவுகள்ல வருது. இது எல்லாத்தையுமே பார்த்து பயந்து போயிட்டு, சரி இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எதனா தாந்திரிகிட்ட போய் பார்க்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வந்து இவன் அறையில உட்கார்றான். அப்ப ஃபர்சானா யூஸ் பண்ற ஒரு சென்ட்டோட ஸ்மெல் அந்த ஒரு அறையில வருதுங்க. அப்ப இவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு 30 வருஷம் கழிச்சு ஃபர்சானா வந்துட்டா அப்படின்ட்டு. உடனே என்ன செய்றாங்க, லோக்கல்ல உள்ள ஒரு தாந்திரிகிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உளறி கொட்டுறாங்க. அவனும் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு மந்திரவாதியும் இவன்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு, நான் இதுக்காக வந்து மிகப்பெரிய பூஜை பண்ணணும். ஏன்னா இது வந்து 30 வருஷமா வந்து இருந்த ஆத்மா ரொம்ப வந்து வக்ரமா இருக்கும். இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நிறைய பெரிய பூஜை பண்ணணும், நிறைய பொருட்கள் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த 1,50,000 பணத்தை வாங்குறான். பணத்தை வாங்கிட்டு ஷம்சுதீன் அவனோட வீட்டுக்கு போயிடுறான். இந்த சைடு இவன் என்ன செய்யறான், அதுக்கான பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு ஒரு கடையில போறாங்க. இவன் எப்பயுமே வழக்கமா வாங்குற கடையில. அந்த ஆள் என்ன கேட்குறாரு கடைக்காரர், எப்பயுமே கம்மி அளவில் வாங்குற, இன்னைக்கு என்ன இவ்வளோ வாங்குறியே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப தான் இவன் முழு கதையை சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு, அவர் இந்த மாதிரி அவருக்கு ஆயிடுச்சா, அதனால தான் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உடனே அந்த கடைக்காரர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாரு. இது எல்லாமே அந்த ஒரு தெரு முழுக்க அப்படியே பரவப்படுதுங்க. கடைசியில் எங்கே போகுது அப்படின்னா ஒரு டீ கடை பெஞ்சுக்கு இந்த சம்பவம் போகுதுங்க. அந்த டீ கடை பெஞ்சில் ஒரு ஆஃபீஸர், ஒரு கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஏப்ரல் மாதம் இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படி டீ குடிச்சிட்டு இருக்கவருக்கு பக்கத்தில் ஏதோ பேய் கதை பேசுகிறாங்க அப்படின்னு காதில் வாங்கிட்டே இருக்காரு. என்னடா கதை என்னன்னு அவன்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறார் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ தான் அவன் முழு கதையுமே இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். போலீஸ் ஆஃபீஸர் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இதை விசாரித்து பார்க்கணும் அப்படின்ட்டு நேராக இவரோட ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஒரு பெரிய அதிகாரி, அதாவது அவரோட பேர் வந்து பரத் பட்டேல், அவர்கிட்ட முழு விவரத்தையும் சொல்கிறாரு. உடனே பரத் பட்டேலும் ஒரு சின்ன டீம் அமைச்சு சர்வே நம்பர் 768 பிளாட் நம்பர் 10 குட்நக்கர் வட்வா அப்படின்ற பகுதிக்கு டீம் அனுப்புகிறாங்க. அந்த ஒரு பகுதியில் தான் ஃபர்சானாவை புதைச்சிருக்காங்க அப்படின்ற தகவல். அந்த பகுதிக்கு அனுப்புகிறாங்க. யார் முன்னிலையில் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அனுப்புகிறாங்க. அங்கே ஃபாரன்சிக் டீமும் போதுங்க. அப்போ ஏப்ரல் 29 2026 தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தோன்றதுக்கு முன்னாடியே ஷம்சுதீனை பிடிச்சி அந்த ஒரு இடத்தெல்லாம் விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக போய் தோண்ட ஆரம்பிக்கிறாங்களே.
கிட்டத்தட்ட 5 அடி தோங்குறாங்க. இந்த இடத்துல இந்த காட்சிகள்லாம் நீங்க பார்க்கலாங்க. 5 அடி தோன்றாங்க, 10 அடி தோன்றாங்க, 15 அடி தோன்றாங்க. கிட்டத்தட்ட 18வது அடியில இவங்களுக்கு மனித எலும்புகள்லாம் கிடைக்குதுங்க. அதுவுமே ஒரு பெண்ணோட இது அப்படின்னு தெரியுது. அது எல்லாத்தையுமே ஃபாரன்ஸ் டீம்கிட்ட அனுப்பி அதை எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா பிஜே மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க டிஎன்ஏ பரிசோதனை பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே இந்த ஃபர்சானாவோட தம்பி இருக்கார்ல, அவர் உயிரோட இருக்காரா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அவர் அந்த ஒரு டைமில் உயிரோட தான் இருக்கார். உடனே அவரையும் அழைச்சிட்டு போயிட்டு அவரோட டிஎன்ஏ சாம்பிளையும் எடுத்து இந்த 2 டிஎன்ஏ சாம்பிளும் வச்சு இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸா, இந்த 2 சாம்பிளும் ஒன்றா அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. போலீஸ்க்கு தெளிவாக தெரியுது இந்த எலும்புகள் எல்லாமே ஃபர்சானாவோடையது அப்படின்ட்டு. உடனே அதிர்ச்சியான போலீஸ் அந்த ஷம்சுதீனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவனோட 61வது வயசில். இப்போ எனக்கும் ஒரு கேள்வி எழுந்துச்சுங்க இந்த கேஸை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கப்ப. இந்த ஃபர்சானா அப்படின்ற ஆத்மா இவ்வளோ நாள் கழித்து எதுக்காக அவனை டிஸ்டர்ப் பண்ணணும்? அவங்கள இந்த நிலைமைக்கு ஆக்கின ஒருத்தனை அன்னைக்கே இல்லை அடுத்த நாளே இல்லை அடுத்த வாரமே இல்லை அடுத்த மாதமே இல்லை அடுத்த வருஷமே செஞ்சுருக்கலாம்ல. எதுக்காக ஃபர்சானா 30 வருஷம் வெயிட் பண்ணி இந்த சம்பவம்லாம் செய்யணும் இவனை அப்படின்னு கேட்குறப்ப தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை எல்லாத்தையும் நான் படித்து பார்த்தேங்க. அதாவது இந்த டார்க் சைக்காலஜிக்கல் சயின்ஸ் ஆஃப் இந்த பேரநார்மல் விஷயம்லாம் இருக்குல்ல, அதாவது நம்மளோட மனித விஷயத்துக்கு சயின்ஸையும் அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்கள பேரநார்மல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எழுதின ஒரு சில புக்ஸாக இருக்கட்டும், இந்த தாந்திரிகள் மந்திரவாதிகள் புக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த புக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக ஆத்மாக்கள் பல வருடம் கழித்து பழிவாங்குது, 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கழித்து ஏன் பழிவாங்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி பல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, பல தியரிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த கதையோட மேட்ச் ஆகுதுங்க. நான் இப்போ சொல்ல போகிறத கேட்குறப்ப உங்களுக்கே புரியும். ஏங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு கிரைம் ஸ்டோரி தாங்க, அது மிகப்பெரிய பயமாலாம் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே உங்களை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணலாம். அதனால இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு கன்சென்ட் இருந்தா மட்டும் பாருங்க, பயப்படலாம் மாட்டீங்க. எனக்கு இதை பத்திலாம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைச்சா மட்டும் இதெல்லாம் கேளுங்க. யாருமே இது வரையும் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. தமிழ்நாட்டில் நம்ம தான் முதல் முறையாக அதெல்லாம் சொல்ல போறோம். அதாவது முதல் தியரி, எதனால அந்த 30 வருஷம் இந்த ஆத்மா வெயிட் பண்ணி பழி வாங்குது அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகோரிகளோட நாலேஜ் எல்லாம் வச்சு, இந்த தாந்திரிகம் பண்றவங்களோட நாலேஜ் எல்லாம் வச்சு, அப்புறம் அந்த டார்க் பேராசைக்காலஜி படிக்கிறவங்க அவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆத்மா, அதாவது ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க, அவங்களோட இறந்து போகிற நிலை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் துரோகத்தில் திடீர்னு அகாலமாக இறந்து போகிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அப்படின்னா அவங்களோட ஆத்மா ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குமாங்க. எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாதோ அதே மாதிரி தான் அந்த ஆத்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதான் ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் அதிர்ச்சியிலே சுற்றிக்கிட்டு இருக்குமா. இந்த ஆத்மாக்களுக்கு பழிவாங்கக்கூடிய சக்திகள் இருக்காதான். அது ஒரு பிறந்த குழந்தை மாதிரி அந்த ஒரு ஆத்மாக்கள் உலகத்தில். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இது சக்திகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. கண்டிப்பாக நம்மளுக்கு சக்தி வரப்போ அவனை ஃபிசிக்கலாக போய் எதனா செஞ்சு பழிவாகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால கூட 30 வருஷம் கழிச்சு தான் இதுக்கு அந்த சக்தி வந்திருக்கலாம் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு சில ரிசர்ச் சொல்லுது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரல் பேராசைட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது நம்மளோட முதுகுலே அது ஒட்டி இருக்கும் அப்படின்ற சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு கெட்ட ஆத்மா மாதிரி விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்ல போனால் அது எதெல்லாம் சாப்பிட்டு வளரும் அப்படின்னா, நம்மளோட கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், நம்மளோட கேடு நினைக்கிறதா இருக்கட்டும், நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஒரு தப்பு செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கோம். நம்மளை அதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம முதுகுல ஏதாவது ஒட்டி பிறந்திருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். சாரி, பிறந்திருக்குன்னு சொல்லக்கூடாது, நம்ம முதுகுல வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ரிசர்ச் பண்ணதெல்லாம் வச்சு இதை இதோட ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஃபர்சானாவோட ஆத்மா வெயிட் பண்ணலாம். அதாவது எல்லாருக்குமே ஒரு லைஃப் ஃபோர்ஸ் நம்ம உடம்புல இருக்குமாங்க. அதோட பேர் வந்து ஓஜாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது நம்மளோட சக்தின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு பிறக்கிறப்ப அந்த சக்தி நம்மளோட உடம்புல உருவாகும். நம்ம வந்து ஒரு இளமை காலத்தில் இருக்கப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம முதிர்ச்சி அடையப்போ தான் அந்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆகுமாங்க. ஒருவேளை அந்த லைஃப் ஃபோர்ஸ் அந்த ஷம்சுதீனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவனோட இளமை காலத்தில் அந்த ஒரு ஆத்மாவால் அவனை நெருங்க முடியாமல் இருந்திருக்கலாம். அந்த லைஃப் ஃபோர்ஸ் அவனுக்கு கம்மியாக அவனுக்கு வயசு ஆக ஒரு செட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்த அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு இவனை அந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சக்தி கிடச்சிருக்கலாம். ஏன்னா இவனோட லைஃப் ஃபோர்ஸ் சுத்தமாக கம்மியானதுனால அந்த ஆத்மா இவனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி இவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு ரிசர்ச் சொல்லுது. இதுக்கு அடுத்து தான் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதாவது மந்திரவாதிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இறுதி சடங்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமாங்க. ஒருத்தவங்க இறந்துட்டா கண்டிப்பாக இறுதி சடங்குன்றது ஒன்று அவசியமான விஷயமா. ஏன்னா அதெல்லாம் செஞ்சால் தான் அவங்க இந்த உலகத்தை விட்டு வெளியே போவாங்களாம். நீங்கள் இந்த சைடு ஃபர்சானா சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்சானாக்கு எந்த ஒரு இறுதி சடங்குமே செய்யப்படலை. அப்போ அந்த ஃபர்சானோட ஆத்மா அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குமா, ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இவனை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு வக்ர புத்தியோடைய அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்குமா. எந்த ஒரு ஆத்மாவுமே உடனடியாக பழிவாங்க நினைக்காதாங்க. இப்போ இந்த இடத்துல ஷம்சுதீன் ஃபர்சானோட உயிரை எடுத்துட்டான்.
இனிமேல் ஃபர்சானாக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சைடு ஷம்ஷுதீனுக்கு யோசிச்சு பாருங்களேன். குடும்பம், புள்ள, பொண்டாட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபர்சானாவோட ஆத்மா வெயிட் பண்ணுது, 30 வருஷம் வெயிட் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா இவனோட லைஃப் செட்டில் ஆகிற வர, அதாவது ஒரு லைஃப் நம்ம செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிற வர, இவன் கல்யாணம் பண்ணுறான், இவனோட குழந்தைகள் பிறக்குது, கடன் வாங்குறான், வீடு கட்டுறான், அந்த கடனை அடைக்க போகிற நேரத்தில், அதாவது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படின்ட்டு ஓடி ஓடி உழைச்ச பிறகு நம்ம இனிமேல் நிம்மதியாக வாழ போகிறோம் நினைக்கிறப்ப 30 வருஷம் கழிச்சு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக கூட அந்த ஆத்மா வெயிட் பண்ணியிருக்கலாம் 30 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வெரிஃபைடு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், அது பயங்கரமாக இருக்கும் இன்னும். அதாவது ஹான்ஸ் ஹால்சர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான பேராசைக்காலஜிஸ்ட் இருக்காருங்க வரலாறுல. அவர் ஒரு சில புக் எழுதியிருக்காரு, ட்ரூ என்கவுண்டர்ஸ் வித் த வேர்ல்டு பியாண்ட் அப்படின்ற மாதிரிலாம். அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நேரம் காலம் அப்படின்றது கோஸ்ட்டுக்கு கிடையாது, ஆத்மாக்களுக்கும் ஆவிகளுக்கும் நேரம் காலம் கிடையாது அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்மளுக்கு இந்த ஒரு உலகத்தில் நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க உலகத்தில் தான் இது 30 வருஷம். இதுவே ஆத்மாவோட உலகத்தில், ஆவிகளோட உலகத்தில் அது வெறும் ஒரு நாளாக இருக்கலாம், இல்லை 1 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை ஏன் 1 செகண்டாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாரு. அதாவது ரொம்ப அதிர்ச்சி அடைந்து இறந்து போகிறாங்களே அவங்களோட ஆத்மா எல்லாமே இந்த மாதிரி வந்து இருக்கட்டும், இந்த மாதிரி துரோகத்தினால செய்கிற விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இறந்து போகிறவங்களோட ஆத்மா ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் போயிட்டு அதிர்ச்சி அடைந்து அதே ஸ்டேட்டில் இருப்பாங்களா, அவங்களுக்கு நேரங்காலம் எதுவுமே தெரியாதான். இந்த 30 வருஷமாகவும் அந்த ஆத்மா கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே தான் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு வழி தெரியணும், அதுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும், எப்படி இந்த ஃபிசிக்கல் உலகத்தோட நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அது தெரிகிற வரையுமே அது கன்ஃபியூஸாக தான் இருந்திருக்கு, அது தெரிஞ்ச பிறகு தான் வந்திருக்கு. அந்த ஒரு இடையில டைம் லைன் இருக்குல்ல, 30 வருஷமாக அதுக்கு தெரியல. அது வரையுமே அந்த 30 வருஷமாக கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்திருக்கு. எதனால் அப்படி நம்மளுக்கு நடந்துச்சு, எதனால் நம்மளோட உயிர் அப்படி எடுத்தாங்க, நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தில் விரக்தியில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு அந்த நேரங்காலம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஹான்ஸ் ஹால்சர் சொல்கிறாரு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னுமே ஒரு பயங்கரமான தியரி இருக்குது, இது ரொம்பவே வந்து இந்த ஒரு கேஸில் ஒத்து போகுங்க. இதோட பேர் வந்து த ஸ்டோன் டேப் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. 1970 டெவலப் பண்ண தியரி, பேரானார்மல் ரிசர்ச்லாம் பண்ணி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்காக பல டீகேட்ஸ் ஆகுது, பல வருடங்கள் ஆகுது ஒரு ஆத்மா பழி வாங்குறதுக்கு அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது, ஒரு அதிர்ச்சியான ஒரு இடத்துல ஒருத்தவங்களோட உயிர் பிரியுது அப்படின்னா அந்த பிரிஞ்ச உயிர் வந்து அதே இடத்துல ஒரு ரெக்கார்ட் ஆகுமா, ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி அந்த ஒரு இடத்துல அது ரெக்கார்ட் ஆகுமா, அந்த இடத்துல அது மூடப்படுமா. இது எப்போ வந்து திருப்பி வெளியே வரும் அப்படின்னா, எதுனா ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் நம்ம உலகத்தில் உள்ளது அதில் போய் டச் ஆகுறப்ப, அதை ட்ரிகர் பண்ணுறப்ப அது வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னும் தெளிவாக எளிமையாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கே இதை படித்து பார்த்தப்போ புரியல. நம்ம காஞ்சனா படம் பார்த்துருப்போம், அந்த படத்தில் கிரவுண்டுக்கு அடியில் அந்த காஞ்சனா பேய் வந்து சடலம் வந்து அந்த கிரவுண்டு கீழே இருக்கும். அப்போ ராகவாலரன் சார் வந்து ஒரு ஸ்டெம்ப் எடுத்து போய் அடிப்பார், அந்த ஸ்டெம்ப்பு போய் அந்த சடலத்தோட உடம்புல குத்தின பிறகு தான் அந்த சடலம் வெளியே வரும் இல்லையா, அந்த ஆத்மா, அந்த ஒரு ஆவி. ஸோ அதே மாதிரி கூட இந்த இடத்துல நடந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த ஃபர்சானா அப்படின்ற உடல் வந்து கிட்டத்தட்ட 18 அடி கீழே புதைக்கப்பட்டிருந்ததுனால இந்த ஒரு உடலோட ஆத்மாவாக இருக்கட்டும், ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு ஈவில் விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு இடத்துலயே முழுசாக ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கலாம், இந்த ஸ்டோன் டேப் தியரி மாதிரி. அது காலப்போக்கில் 30 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு பைப் உடஞ்சு ஒரு தண்ணி லீக் ஆகிருக்கலாம், இல்லைனா அந்த பக்கத்தில் போர் போட்ட அதிர்வில் அந்த ஒரு சடலத்தில் எதனா வந்து அந்த ஒரு எலும்புகளில் எதனா கிராக் விழுந்தோ, இல்லை வந்து ஒரு மரத்தோட வேறு அந்த எலும்புகளில் பட்டோ ஒரு ட்ரிகர் நடந்து திருப்பி அந்த ஆத்மா வெளியே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருப்போது தான் வந்து லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நான் ஒரு சில யூடியூப் வீடியோஸ் பார்த்தேங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்சானாவோட உடல் இருந்துச்சுல அதுக்கு பக்கத்தில் தான் வந்து போர் போட்டாங்களா, அது ஒரு ரீசெண்டாக. இதை வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் பேசியிருந்தார். அப்போ இது வந்து நம்மளால் நம்ப முடியாதுங்க. ஆனால் பட் இந்த மாதிரியான ரிசர்ச்சஸும் இருக்குது, ஆனால் இது எதுக்குமே ஒரு எவிடன்ஸ் பூர்வமான விஷயம் கிடையாது. ஏன் இன்ன வரையுமே ஆவி இருக்கா இல்லையா நீங்கள் போய் கூகுளில் போட்டிங்கன்னா இல்லைன்னு தான் வரும், ஏன்னா இன்ன வரையும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்டல் எவிடன்ஸ் நிறையவே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு இந்த பேய்கள் உண்மை அப்படின்றது தெரியும், உங்களுக்குலாம் எப்படின்றது தெரியல. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நம்பிக்கைகள் இருக்குது, ஆவிகள் மேலேயும் ஆத்மாக்கள் மேலேயும் கடவுள் மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு சில அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கே நடந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் கமெண்டில் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஆவிகளை நம்புறீங்களா இல்லையா, இருக்கா இல்லையா, எதுவுமே சுற்றி வளச்செல்லாம் பேசாதீங்க. ஆவி ஆத்மா இறந்த அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி தாங்க வித்தியாசமாக நீங்கள் எதுவும் கேட்டிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி கிரைம் கதைகள்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.